வேண்டாம் நகமுதுகு ஒன்று சொல்லியலாத சூழற்கரின் அம்மா பாட்டு போட்டுகின்ற புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து நாம் தமிழர் கட்சி நடத்திய இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கான அந்த போராட்டத்தில் பேசிவிட்டு சென்றவன் தான். நான் இதுவரைக்கும் எந்த மேடைகள்லையும் பேசவில்லை. மீண்டும் ஒரு முறை நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் இதே சிறைவாசிகளுக்கான கோரிக்கையோடு நான் மீண்டும் இந்த மேடையில் நிற்கின்றேன். 3 வருஷம் ஆச்சு பேசவே, எங்கேயும் பேசுறதே எதுவும் போகவே இல்லை. என்னருமை உறவுகளே, 1997ஆம் ஆண்டு கோவையில் நடந்த ஒரு பெரும் கலவரத்தில் 19 முஸ்லிம்கள் போலீசாரின் துப்பாக்கி சூடுகளுக்கும் மனித விரோதிகளான சங்பரிவார் கும்பல்களின் தீயிருப்புகளுக்கும் 19 முஸ்லிம்கள் இரையாக்கப்பட்டார்கள். சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. அதனுடைய பிரதிபலனே 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு. அதற்கு பிறகு அந்த வழக்கில் 167 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் நானும் ஒருவன். சுமார் 10 ஆண்டுகள் சிறையில் கழித்து நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவன். இந்த திமுக அரசாங்கம் அன்று 98ஆம் ஆண்டு திமுக அரசு தான் ஆட்சியில் இருந்தது. அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக அத்வானி இருந்தார். 99ஆம் ஆண்டு பிஜேபியோடு திமுக கூட்டணி சேர்கின்றது. திமுக ஒரு கூட்டணி வைக்குது. அதில் 4-5 மத்திய அமைச்சர்கள் ஆகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனம் மகிழ்ச்சிக்காக வேண்டி தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் சிறைவாசிகளை மிக கொடூரமான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம். 1999 மார்ச் மாதம் 3ஆம் தேதி எல்லா மத்திய சிறைச்சாலைகளிலும் 100 நாட்கள் கடுமையாக நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டோம். நாங்கள் எல்லா சிறைவாசிகளும் அப்பொழுது சுமார் 250 முஸ்லிம் சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய எல்லா சிறைச்சாலைகளும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது எதுக்கு என்ன காரணம் எதுவும் தெரியாது. அப்பொழுது முஸ்லிம்களுடைய விரோதத்தை இவர்கள் தெரிவித்தாங்க. நாங்க உள்ள போனதுக்கு பிறகு 3 மாதம் கழித்து 90ஆவது நாள் இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பிணை வழங்க வேண்டும் என்பது விதி. இப்போ நாங்க எல்லாரும் 90 நாள்ல எல்லாரும் என்ன பண்றோம்னா பெயில் மூவ் பண்றோம், ஜாமீனுக்கு போறோம். அப்போ எங்க மேல எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைச்சாங்க. எல்லாத்து மேலேயும் என்எஸ்ஏ பதிவு செஞ்சாங்க. 145 பேர்த்துக்கு என்எஸ்ஏ போட்டாங்க. இப்போ என்எஸ்ஏ குற்றவாளிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் அது. இந்த என்எஸ்ஏ குற்றவாளிகள் 1 ஆண்டுகள் சிறையில குண்டாசு போட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை. அப்படி உள்ள இருந்தா அவங்க 1 ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிறை உணவு இல்லாமல் நல்ல உணவுகள் சிறையில தருவாங்க. உதிரி சாப்பாடு, காலை மாலை சப்பாத்தி, 2 நேரம் சாயா கொடுப்பாங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 முறை ஆட்டுக்கறியை 100 கிராம் தரணுங்கிறதெல்லாம் அந்த என்எஸ்ஏ சட்டத்தினுடைய விதிகள் மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்டது. ஆனால் அப்போ உள்துறையினுடைய தலைமை செயலாளர், உள்துறையினுடைய செயலாளர் பூர்ணலிங்கம் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த தமிழக என்எஸ்ஏ சட்டத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெஷல் உணவுகள் அனைத்தையும் இவரே தடை செய்கிறார். யாரு? இந்த பூர்ணலிங்கம்ங்கிற உள்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய செயலாளர் என்ற பூர்ணலிங்கமே தடை செய்கிறார். அப்பொழுது முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த விரோத போக்கை திமுக அரசு கடைபிடிச்சது. 100 நாள் எங்களை சிறையில வச்சு கடுமையாக தாக்கப்பட்டார்கள். நீதிமன்றத்தில் எங்களை ஆஜர்படுத்தவே இல்லை. நீதிமன்றத்தில் கொண்டு போய் 15 நாளைக்கு ஒரு முறை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி மறுபடியும் 15 நாளைக்கு ரிமாண்ட் வாங்கிட்டு வந்தா சிறையில அடைப்பாங்க.
ஆனா அந்த மாதிரி எதுவுமே செய்யல. சுமார் 2 ஆண்டுகளாக நாங்கள் சிறை கொட்டடையில் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்லு. 3 மாதமாக நிறுவனமாகவே அடைக்கப்பட்டிருந்தோம். 3 மாசமா நிறுவனமா அதுக்குள்ள இருக்கும். காலை மாலையும் 2 தட்டை வச்சு உணவை மூடி உள்ள தருவாங்க. சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டுட்டு வந்துருவோம். மதிய காலையில 6 மணிக்கு ஒரு காவலர்கள் டியூட்டிக்கு வருவாங்க. அவங்க வரும்போது ஒரு 10, 15 பேர் வந்தோன்னே லாக்அப் திறப்பாங்க. லாக்அப் திறந்து நாங்க ஒருத்தர் தான் இருப்போம். எங்களை போட்டு கடுமையா தாக்குவாங்க. கூட்டிட்டு போயிடுவோம். 1 மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவான். அவனும் வந்து அதே மாதிரி செய்வான். சாயந்தரம் 6 மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவான். அவனும் அதே மாதிரி செய்வான். மிக கடுமையாக தாக்கப்பட்டோம். எங்களை கேட்பதற்கு கூட ஒரு நாதி கூட இருக்கும். ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? சட்ட விரோதம் தானே, விசாரணை கைதி தானே, இவங்களை சிறையில சித்திரவதை செய்வதை நியாயமானு கேட்கறதுக்கு இந்த சமூகத்திலிருந்து ஒரே ஒருத்தர் கூட இருக்கலாம். நாங்களே பின்னாடி சிறப்பு நீதிமன்றம் வருது. சிறப்பு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை தராங்க. உலக வரலாற்றிலே இருக்காது. 16,300 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை. பெரிய பெரிய சாக்கு மூட்டையில தான் தந்தாங்க. அப்ப நான் பாளையங்கோட்டை ஜெயில வந்து நான் அடைக்கப்பட்டிருந்தேன். அப்போ பாளையங்கோட்டை ஜெயில வந்து எங்களுக்கு வழக்கமா நாங்க ஒரு வண்டியில இருப்போம். எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில இன்ஸ்பெக்டர் போவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில ஏசி வருவாரு. 3 வண்டி வழக்கமா எங்களை இங்க கொண்டு வரும். ஆனா அன்னைக்கு நாங்க வரும்போது 4 வண்டி இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ டிராவலர் வருது, காலியா இருக்கு. அப்போ எனக்கு அது புரியல. நான் கேட்கிறேன் அந்த ஏசிட்ட, சரி இந்த வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி, நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் போகும்போது நான் போய் 5ஆம் நம்பர் கோர்ட்ல போய் நிக்கிறேன். அப்போ கோர்ட்ல போய் நிற்கும் போது அவரு சார்ஜ் ஷீட் கொடுக்குறாரு. உங்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்குற பெற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஓ பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி நின்னா, அங்க வருது பாரு அப்படின்னு சொல்றாரு. மொத்தம் ஒரு வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. ஒரு வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ டிராவலர் உண்டா, அந்த வண்டியில நாங்க 4 பேர் வந்திருந்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த வண்டியில தான் அந்த சாக்கு மூட்டையில தான் அந்த சார்ஜ் ஷீட் ஏறிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டு இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு. இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு. எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கூட இல்லை. எங்களுக்கு வழக்கறிஞர்கள் வைக்க கூட தெரியாது. இந்த வழக்கு இப்படி இருக்கு, நாம எதிர்கொண்டிருக்கின்ற வழக்கு இந்திய அளவுல பெரிய ஒரு வழக்கு. இந்த வழக்கை எதிர்கொள்ற அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் நாங்க. பெரிய அளவுல சக்தி படைத்தவர்கள 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அதிகபட்சம் நாங்க எங்களை படிச்சவங்க 10ஆம் வகுப்பு தான் இருந்தோம். அப்படி இருந்து நீண்ட கால சிறைக்கு வாசத்துக்கு பிறகு நாங்க சிறையில வந்து தண்டனை கைதி மட்டும் தான் படிக்க முடியும் இருந்துச்சு. நாங்க வந்து போலோநாத் சொல்லி ஒரு ஐஜி இருந்தார். அவருக்கு மனு போட்டு நான் கூட என்ன பண்ணேன், உள்ள இருந்து BA ஹிஸ்டரி படிச்சேன். அப்புறம் மார்க்க கல்வி கூட நான் கற்றுக்கொண்டேன். மார்க்க கல்வி கூட கற்றுக்கொண்டு உலமா பட்டம் நான் வாங்கினேன். இப்படி 2 அந்த சிறைச்சாலையை படிப்பதற்கான ஒரு இடமாக நாங்க மாத்திக்கொண்டோம். அப்படிதான் ஒவ்வொருத்தரா மாற்றிக்கொண்டோம். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பந்தமான அறிவுகள் வர ஆரம்பிச்சது. இந்த வழக்குனா என்ன, இதனுடைய தன்மை என்ன, நீதிமன்றம்னா என்ன, இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி நாங்க ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ள வரும் பொழுது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முடிச்சு. ஒட்டுமொத்த வாழ்வையும் அஸ்தமிச்சிச்சு. எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்க போயினாலும் அங்கு எங்களுக்கான ஒரு முத்திரை தீவிரவாதிகளாகத்தான் பார்த்தோம். எங்களுக்கான ஒரு முத்திரை, இவர்கள் தீவிரவாதிகள். நாங்க எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் முத்திரை தீவிரவாதிகள் என்று. நான் முஸ்லிம் அல்லாத ஒரு உறவுகளை நான் இணைச்சு பார்த்து நாம் தமிழர் இருந்தோம். நாம் தமிழர் எங்க கையோடு கை கோர்த்தவர்கள், என்னை நெஞ்சோடு அணைத்து கொண்டவர்கள் நாம் தமிழர் கட்சி. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் என் அண்ணனோடு நான் இன்னும் உறவு, எங்க கூட பிறந்தவனை விட அதிகமான அன்பு அவர் மேலே. நான் எப்போ போன் பண்ணாலும் என்னோடு அன்பா பேசுவாரு, என்னை விசாரிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு அன்பு. நான் இன்னைக்கு இங்க பேசுறதுக்காக வரல. நான் இங்க கூட்டம் நடக்க, சிறைவாசிகளுக்கான ஒரு விடுதலை கூட்டம், இங்க திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படம், இதை 2யும் நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்த இடத்துலதான் இங்க உங்கள்கிட்ட பேச சொல்றாங்க. ஏதாவது சொல்ல உங்களுக்கு தெரியட்டும் பிடிச்சு. நாங்கள் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை உறவுகளை, நாங்கள் அனுபவிக்காத கொடுமை. நான் சிறையில் முஸ்லீம் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் நான் சொல்வேன். நான் எப்படி சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொன்னா, அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், சிறைவாசிகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், சிறைவாசிகளுடைய குழந்தைகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. எனது தந்தை என்னைக்கு பள்ளிக்கு அழைத்து செல்வாரா, எனது தந்தை என்ன வயிற்றில் உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு சொல்லி நான் விரும்புகின்றேன் என்று குழந்தைகள் இருந்தாங்க. இதெல்லாம் நான் பல மேடைகளிலே நான் சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு இவர்களுக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த போது இவர்கள் அந்த குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வதை நான் கண்டேன். பெரும் மகிழ்ச்சி எனக்கு.
அந்த பள்ளி அந்த குழந்தைகளை வந்து அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போனது, அவங்க பெருநாள் அன்னைக்கு தொழுகைக்கு வந்தது, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சியில் தான் இப்பொழுது ஒரு பெரும் கல்லை போட்டிருக்கின்றது. அரசே ஒரு அரசே அந்த நாட்டு மக்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஒரு அரசு அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் அந்த அரசே எவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியை தட்டி பறிக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை எப்படி தட்டி பறிக்கணும்? இப்போ சிறையில் தான் ரஃபின்னு சொல்லி ஒருத்தர் சிறையில இந்த பரோல் வழங்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வெளியே வந்து கல்யாணம் பண்ணுவதற்கு பெரும் தயக்கம் அவருக்கு. என்ன நடக்குமோன்னு சொல்லி வீட்டினுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் அவர் திருமணம் செஞ்சு கொள்றாரு. திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா வீட்டுல இருந்து அந்த பொண்ணு இன்னும் இவர் வீட்டுக்கு வரவே இல்லை. அவர் சிறைக்கு போயிட்டார். அவரு சிறைக்கு போயிட்டார். அந்த பொண்ணுக்கு போய் அந்த குழந்தைக்கு 40 நாள் முடிஞ்சு கூட்டிட்டு வருவாங்க. வாமா எங்க வீட்டுக்கு வந்துட்டு சொல்லி கூட்டு வருவாங்க. அந்த குழந்தை 40 நாட்கள் கூட முடியவில்லை. மீண்டும் தமிழக அரசு அவர்களை சிறையில் அடைத்திருக்கின்றது. தடா புகாரி கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆச்சு. தடா புகாரி அண்ணன் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். தடா புகாரி 3 மாசம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. நான் அன்னைக்கு காலையில அந்த ஜெயிலுக்கு போற அன்னைக்கு காலையில புகாரி நான் பாக்குறேன். அவர் வந்து முக்கர பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேக வேகமா போயிட்டு இருக்காரு. அப்ப கூப்பிட்டு என்னன்னு கேட்கும் போது இன்னைக்கு பரோல் முடியுது, நான் வந்து வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்குள்ள நான் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனோம். திருநெல்வேலி இருந்து நைட்டு வண்டி ஏறி காலையில கோயம்புத்தூர் வந்து இறங்கி கோயம்புத்தூர்ல இருந்து போறாரு. அப்புறம் சந்திச்சு எல்லாம் போறாங்க. சகோதரர்களே, பெரும் கொடுமை இது, பெரும் கொடுமை. நான் ஒரு சகோதரர் சொல்றேன், அவருடைய தன்மானத்துக்காக மறைக்கிறேன். அன்னைக்கு எல்லாரும் சிறைக்கு போறாங்க. அந்த சிறை வாசல்ல 5 மணிக்கு சிறை வாசல்ல வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் அந்த சிறைவாசல்ல வந்து நிக்கிறாங்க. 5 மணி அண்ணன போடும். அவருக்கு 3 வயதுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த சிறைவாசிக்கு 3 வயசுல ஒரு குழந்தை, இப்போ பிறந்த ஒரு குழந்தை. அவங்க மனைவி, அவரு, அந்த 3 வயது குழந்தை, அந்த கை குழந்தையோட அந்த சிறைவாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற நேரத்துல அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது, தன் தந்தை சிறைக்கு தான் போறாருன்னு சொல்லி தெரியாம அந்த குழந்தை அவரை கையை பிடிச்சிட்டு, அப்பா வாப்பா அது வாங்கித்தா இது வாங்கித்தா சாப்பிட புல்லு வாங்கித்தான்னு சொல்லி அந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தை முன்னாடி அவர் அழுக முடியாம அவர் திரும்ப நின்று ஒரு கடையோரத்துல போய் அழுத காட்சியை நான் பார்த்தேன். பெரும் கொடுமை தானே இது. இதை வந்து ஒரு அரசு உணரணும் இல்ல, ஒரு அரசு இதை உணர வேண்டும். எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் கொடுமைப்படுத்தி விட்டீர்கள். ஒரு இன படுகொலை செய்திருக்கின்றீர்கள். 25 ஆண்டுகளாக ஒரு சமூகத்தினுடைய பெருவாரியான மக்களை நீங்கள் சிறையில் அடைத்து ஒரு மாபெரும் ஒரு இன படுகொலைகளை நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள். அந்த இன படுகொலையினுடைய மிச்சங்களை கூட நீங்கள் விடாமல் மீண்டும் கொண்டு போய் சிறையில் அடைப்பது என்பது எங்களை மீண்டும் வேதனையில் தள்ளி இருக்கின்றது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகங்களையும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதநேயமிக்க மக்கள்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த 15 சிறைவாசிகளை நீங்கள் மீண்டும் கொண்டே சிறையில் அடைப்பது என்பது சொல்லன்னா துயரங்களுக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள். எங்களிடம் எதுவுமே இல்லை இழப்பதற்கென்று, எங்களிடம் எதுவும் இல்லை இழப்பதற்கு. நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த உயிரை தவிர எங்களிடம் இழப்பதற்கென்று ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத, எல்லாம் இழந்து போன, அனாதையாக்கப்பட்ட, நெடுவு தெருவு நிற்கின்ற ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கடைக்கோடி மக்களை கொண்டு போய் மீண்டும் நீங்கள் சிறையில் அடைத்தது என்பது இனப்படுகொலையினுடைய உச்சம் என்பதை ஸ்டாலின் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இனப்படுகொலையினுடைய உச்சம். இதை எங்கள் சமூகம் அப்படித்தான் பார்க்கின்றது. எங்கள் சமூகத்தினுடைய தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த சமூகத்தை இழை போட்டு விடாதீர்கள். இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ள குமரல்களை நீங்கள் இறை போட்டு விட்டால் அது தமிழக அரசினுடைய தவறான கணக்காக இருக்கும். நான் எச்சரிக்கின்றேன். இந்த மேடையில் நான் எச்சரிக்கை செய்வோம். முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நாங்கள் இந்த மேடையிலிருந்து துவங்கி இருக்கின்றோம். இந்த மேடையிலிருந்து நாங்கள் துவங்குகின்றோம். தமிழகத்தினுடைய எல்லா தெருக்களிலும், தமிழகத்தினுடைய எல்லா சந்துகளிலும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு நீங்கள் இழைத்திருக்கின்ற அநீதிகளை நாங்கள் சொல்வோம். உங்களுடைய வாக்குப்பட்டியில் உதயசூரியன் என்கிற சின்னத்தை அழித்தே விடுவோம். நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அரசுக்கு நான் எச்சரிக்கிறோம். அவ்வளவு வேதனை இருக்கிறது எங்களும்.
நாங்கள் போன சட்டசபை தேர்தலின் பொழுது உங்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நாங்கள். தமிழகத்தினுடைய எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெருவாரியாக குவிந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டவர்கள் தான் நாங்கள். அப்படி வாக்கு கேட்டு தெரு தெருவாக அழைத்தவர்கள் தான் நாங்கள். ஆனால் இன்று என்ன இருக்கிறது? வாக்கு கேட்டு உங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறையானா இது? நான் கேட்கின்றேன், அக்கறையா இது? என்னால் சொல்ல முடியவில்லை சகோதரர்களே, என்னால் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு வேதனைகளை நாங்கள் அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்கள்கிட்ட வேதனை தான். அவ்வளவு வேதனைகளை முஸ்லிம் சமூகம் சுமந்திருக்கின்றது. எங்கள் குடும்பங்கள் படுகின்ற வேதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல. நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள். கோயம்புத்தூருக்கு வாங்க, வந்து இல்லைன்னா உங்களுடைய பிரதிநிதியை அனுப்புங்கள். நாங்கள் உங்களை 2 முறை கோரிக்கை வச்சுட்டோம். நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தப்போ 2 முறை எங்க சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து உங்களை சந்திச்சு இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை சந்திச்சுன்னு கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. நீதிமன்றம் கொடுத்த பிணைய கூட மறுத்துட்டீங்களே. நீதிமன்றம் தானே எங்களுக்கு பிணை வழங்கியிருக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி நீதிமன்றம் தான் இதை நீட்டிச்சுட்டே இருந்தாங்க. அந்த நீட்டிச்சு 2 வருஷம் கூட அந்த குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஒரு மகிழ்ச்சி, புதுசா கல்யாணம் ஆனது போன்ற ஒரு மகிழ்ச்சி, புதுசா தந்தையை மீட்டு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கே புதிதா வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு செஞ்சிருக்கின்ற இந்த துரோகம் என்பது மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்திற்கு உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும். அந்த சிறைவாசிகளை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லது மனிதநேய மிக்க மக்களுக்கான கோரிக்கை என்னென்றால், சகோதரிகளே, நீங்கள் நினைப்பதை கொண்டு நாங்கள் இல்லை. நாங்கள் மிகவும் காயப்பட்டவர்கள், நாங்கள் மிகவும் துன்பப்பட்டவர்கள். எங்களிடம் சொல்லனா துன்பங்களை மறைத்து வாழ்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கு. அந்த துன்பங்களை எல்லாம் மறைச்சிட்டு வாழ்ற ஒரு சராசரி மனிதர்கள் நாங்கள். எங்களோடு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் தோழர்களே, உறவுகளே, எங்களோடு நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் எங்கள் மக்களை மீட்டு தர வேண்டும். நீங்கள் மீட்டு தர, எங்களையே நீங்க மீட்டு தர வேண்டும். நாங்கள் அப்படி எல்லோராலையும் பழிக்கப்பட்ட ஒரு அனாதைகள் நாங்கள். எல்லோரோடும் பழிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்ட, வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்ட, எதுவுமற்ற ஒரு அனாதைகள் நாங்கள். உறவுகளே, இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் எங்கள் விடுதலையில் எங்களோடு நீங்கள் கைகோர்த்து வாருங்கள். அல்லது உங்கள் கையோடு நாங்கள் கைகோர்த்து வாருங்கள். உங்கள் கையோடு நாங்கள் கைகோர்க்கிறோம். நீங்களும் எங்களை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் எங்களை கேட்பதற்கென்று யாருமே இல்லை. அதுக்காக தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன். உறவுகளை, நாங்கள் அனாதையாக்கப்பட்டவர்கள். எங்களை உங்கள் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நான் உங்களை மீட்டு தருகிறோம் என்று சொல்லுங்கள். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். அரசுக்கான கோரிக்கை என்பது எங்கள் சமூகத்திலிருந்து மெல்ல வருகின்றது, சத்தம் இல்லாமல் வருகின்றது. உங்கள் சத்தமாவது அரசுக்கு கேட்கட்டும், எங்கள் சத்தம் கேட்கட்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், எல்லோராலும் விடப்பட்டவர்கள் நாங்கள். எங்களை கை தூக்கி விடுங்கள். உங்கள் கையோடு எங்கள் கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்ற கோரிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.